இப்போ அந்த இருமுடியில தேங்காய் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு நம்ம நேற்றுக்கு பேசினோம். ஒரு தேங்காய் முத்திரைக்காய் நீங்க வீட்டில் ஒரு தேங்காய் கருப்பசாமிக்கு உடைச்சிட்டு போயிடுறீங்க. இந்த இருமுடி பையில் வைக்க வேண்டிய விஷயம் ஐயப்பனுடைய அபிஷேக சாமான்கள். அவங்க பண்றாங்களோ இல்லையோ, இது நான் இப்போ சொல்றது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கலாம். அங்க யாரும் மற்ற அபிஷேகம் பண்றதில்ல. அதனால அதை வந்து பிளாஸ்டிக் கவர்ல தேன், அவலு எல்லாத்தையும் அடைச்சிட்டு போய் சாமிமார்கள் செய்கிற தப்புன்னு நான் சொன்னேன்ல, தவறுன்னு அங்க கொண்டு போய் இந்த அரிசி இருமுடியில அரிசி போடுறாங்கல்ல, இந்த இருமுடியை நிறைக்கும் பொழுதே ஒரு முக்கியமான விஷயத்தை சுவாமிமார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரு விரதம் இருக்காங்களோ அவங்க தான் நெய் நிறைக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு கடினமான விஷயமா இருக்கலாம். ஆனா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நான் சத்தியத்தை மட்டுமே பேசுகிறேன் ஐயப்பன் விஷயத்தில். பொய்யான விஷயங்களை சொல்லி, ஏன்னா ஐயப்பன்ட்ட பொய் சொல்ல முடியாது.